Hi students, welcome to நம்ம tuition. இப்போ chapter 1ல example sum பார்க்கலாம். Example 1.1ல if a equal to 1, 3, 5, b equal to 2, 3, then find a cross b and b cross a. Is a cross b equal to b cross a? If not, why? Show that n of a cross b equal to n of b cross a equal to n of a cross n of b. சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். a equal to 1, 3, 5, b equal to 2, 3. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் a cross b and b cross a. அப்போ ஃபஸ்ட்டு a cross b என்னன்னு பார்க்கலாம். ஏவோட வேல்யூ 1, 3, 5 cross 2, 3 பேர் பண்ணிக்க போகிறோம். 1, 2, 1, 3. தென் 3, 2, 3, 3. 5, 2, 5, 3. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். இப்போது b cross a கண்டுபிடிக்க போகிறோம். b என்ன வேல்யூ 2, 3 cross ஏவோட வேல்யூ 1, 3, 5. இப்போது பேர் பண்ணிக்கலாம். 2, 1, 2, 3, 2, 5. 3, 1, 3, 3, 3, 5. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரோட ஆன்சர் a cross b, b cross ஏவோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ரோம் லெட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a cross b equal to b cross a. இது ரெண்டோட ஆன்சரும் சேமாக இருக்கான்னு கேட்குறாங்க. ரெண்டோட ஆன்சருமே சேமாக இல்லை. ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் வேரி ஆகுது ஆன்சர். அப்போது ஃப்ரம் 1 and 2 a cross b நாட் ஈக்குவல் டு b cross a. ரெண்டு ஆன்சருமே சேமாக இல்லைன்னு எழுதணும். நெக்ஸ்ட் எதனாலன்னா இங்கே 1, 2 இருக்குது, இங்கே 1, 2 இல்லை, 2, 1 தான் இருக்குது. நான் அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். 1, 2 நாட் ஈக்குவல் டு 2, 1. இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு பாயிண்ட் எழுதியிருக்கேன். 1, 3 நாட் ஈக்குவல் டு 3, 1. இப்போது செகண்ட் ரோம் லெட்டரும் முடிஞ்சிருச்சு. ரோம் லெட்டர் பார்க்கலாம். n of a cross b equal to n of b cross a equal to n of a cross n of b. இந்த மூணு ஆன்சருமே ஈக்குவலாக இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போது n of a cross bனா நம்ம a cross b ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதில் எத்தனை செட் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. a cross b 6 இருக்குது. இப்போ b cross a 1, 2, 3, 4, 5, 6. இதுலேயும் 6 இருக்குது, இதுலேயும் 6 இருக்குது. இப்போ அதான் இங்கே எழுதியிருக்கேன். நம்பர் ஆஃப் a cross b equal to n of b cross a equal to 6. இது ரெண்டோட நம்பர்ஸுமே 6 தான். இப்போ ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டை வந்து கிராஸ் பண்ண போகிறோம். n of ஏனா கொஷினில் கொடுத்துருக்க ஏவை தான். ஏவோட நம்பர்ஸ் எத்தனை இருக்குது? 1, 2, 3. அப்போ n of a வந்து 3. n of bனா பியோட நம்பர்ஸ் எத்தனை இருக்குது? 1, 2. அப்போ n of b வந்து 2. இந்த ரெண்டுத்தையுமே நம்ம கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு தெரியும். n of a cross n of b பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது n of a cross n of bனா இந்த ஆன்சரையும் இதையுமே நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். அப்போது 3 cross 2. 3 into 2 6. இப்போது இதுக்கும் 6, இதுக்கும் 6. அப்போ அவங்க சொன்ன எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. n of a cross b equal to n of b cross a equal to n of a cross n of b. இதோட எல்லா ஆன்சருமே என்னது? 6 தான். எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். if a cross b equal to 3, 2, 3, 4, 5, 2, 5, 4, then find a and b. ஃபஸ்ட்டு சம்மில் ஏவும் பியும் கொடுத்துட்டாங்க, a cross b பண்ண சொன்னாங்க. இப்போ a cross b கொடுத்துட்டாங்க, இதிலிருந்து ஏவும் பியும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கிவன் என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம். a cross b 3, 2, 3, 4, 5, 2, 5, 4. இப்போது ஏவோட செட் எப்படி இருக்குன்னா செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் a cross b. இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் நம்பரை தான் ஏன்னு சொல்கிறாங்க. அப்போது 3, 5 இதுதான் ஏவோட வேல்யூ. இப்போ பிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா செட் ஆஃப் ஆல் செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் a cross b. செகண்ட் எலிமெண்ட்னா செகண்ட் நம்பர் என்ன இருக்குது? 2, 4. அப்போது பியோட ஆன்சர் வந்து 2, 4. சிம்பிள். ஏவும் பியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம். let a equal to x belongs to n. என்ன நேச்சுரல் நம்பர்? 1 less than x less than 4. b equal to x belongs to whole number. w na whole number. 0 lesser than or equal to x lesser than 2. and c equal to x belongs to n. என்ன natural number? x less than 3. verify that a cross b union c equal to a cross b union a cross c. given என்னன்னு எடுத்து எழுதிக்கோங்க. ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். கண்டுபிடிக்கிறதுனா பெருசாக ஒன்றும் இல்லை. இவங்களே இங்கே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் நம்பர், நேச்சுரல்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே லெஸ்ஸர் தென் 1ன்னா 1க்கு அடுத்தது. அப்போது 2 கண்டிப்பாக எழுதணும். லெஸ்ஸர் தென் 4னா 4க்கு முன்னாடி 2, 3.
அப்போ ஏவோட வேல்யூ 2,3. பி கண்டுபிடிக்கலாம். பி வந்து ஹோல் நம்பர் சொல்லிட்டாங்க. ஹோல் நம்பர்னாலே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டுன்றதுனால ஜீரோ கண்டிப்பாக எழுதணும். லெஸ் தென் 2ன்றதுனால 2வை விட ஒரு நம்பர் கம்மி. அப்போது 0,1. இப்போ சி கண்டுபிடிக்கலாம். சி வந்து நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. லெஸ்ஸர் தென் 3 சொல்லியிருக்காங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ்ஸர் தென் 3னா 3க்கு முன்னாடி நம்பர். அப்போ 1,2. ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு கண்டுபிடிக்க போகிறோம். எல்ஹெச்எஸ் என்னது? ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கு அதை கண்டுபிடிக்க போறோம். பி யூனியன் சினா பியோட வேல்யூ 0,1 யூனியன் சியோட வேல்யூ 1,2. யூனியன்னா என்னது? சேர்த்து எழுத போறோம். 0, 1, 2 சேமா ரெண்டு செட்ல சேமா இருந்துச்சுன்னா ஒரு டைம் எழுதுனா போதும். அதனால தான் 0,1,2 எழுதியிருக்கேன். ஏ கிராஸ் பி யூனியன் சி. இப்போ ஏவோட வேல்யூ என்ன? 2,3 கிராஸ் பி யூனியன் சி. இப்போ முன்னாடி கண்டுபிடிச்ச ஆன்சர் 0,1,2. கிராஸ்னா பேர் பண்ணணும். 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போறோம். ஆர்ஹெச்எஸ் என்னன்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். வந்த ரெண்டு ஆன்சரையுமே யூனியன் பண்ண போறோம். ஏ கிராஸ் பினா ஏவோட வேல்யூ என்னது? 2,3 கிராஸ் பியோட வேல்யூ 0,1. கிராஸ்னா பேர் பண்ணிக்கலாம். 2,0 2,1 3,0 3,1. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போறோம். 2,3 கிராஸ் 1,2. கிராஸ்னா பேரிங். 2,1 2,2 3,1 3,2. இப்போ ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த வந்த ரெண்டு ஆன்சரையுமே நம்ம யூனியன் பண்ண போறோம். யூனியன்னா சேர்த்து எழுத போறோம். ஏ கிராஸ் பியோட ஆன்சர் எழுதியிருக்கேன். யூனியன் ஏ கிராஸ் சியோட ஆன்சர் எழுதியிருக்கேன். ரெண்டுமே என்ன சேமா இருக்கோ அதை ஒரு வாட்டி எழுதினா போதும். 2,0 2,1 3,0 3,1 2,2 3,2. இது மட்டும்தான் இருக்கு. இது எல்லாமே நான் சேர்த்து எழுதியிருக்கேன். இப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு போட்டிருக்கேன். இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமா இருக்கு. அப்போ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS A cross B union C equal to A cross B union A cross C. ரெண்டு ஆன்சருமே ப்ரூவா இருக்கு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதுல செகண்ட் ரோம் லெட்டர் பார்க்கலாம். A cross B intersection C equal to A cross B intersection A cross C. இதுக்கும் சேம் நம்பர்ஸ் தான். ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ சேம் தான். இப்போ எல்ஹெச்எஸ் என்னன்னு பார்க்கலாம். A cross B intersection C. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். B intersection C. பியோட வேல்யூ 0,1 இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 1,2. இன்டர்செக்ஷனா சேமா என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுத போறோம். இந்த ரெண்டு செட்லயுமே சேமா என்ன இருக்குன்னா 1 தான் சேமா இருக்கு. அதை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ A கிராஸ் B இன்டர்செக்ஷன் சினா ஏவோட வேல்யூ என்ன? 2,3 கிராஸ் 1. கிராஸ்னா பேரிங். அப்போ 2,1 3,1. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். A cross B intersection A cross C. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கவர் பண்ணணும். A cross B கண்டுபிடிக்கணும். அப்புறம் A cross C கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையுமே இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். A cross B னா A ஓட வேல்யூ 2,3 கிராஸ் B ஓட வேல்யூ 0,1. அப்போ 2,0 2,1 3,0 3,1. இப்போ A cross C. A cross C னா ஏவையும் சியும் கிராஸ் பண்ண போறோம். A ஓட வேல்யூ 2,3 கிராஸ் 1,2. 2,1 2,2 3,1 3,2. இப்போ இந்த வந்த ரெண்டு ஆன்சரையுமே நம்ம இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். A cross B இன்டர்செக்ஷன் A cross C. 2,1 3,1. இது ரெண்டு தான் சேமா இருக்கு இந்த ஆன்சர்ல. இங்க பாருங்க 2,1 தென் 3,1. இது ரெண்டு தான் சேமா இருக்கு. அதை எடுத்து எழுதியிருக்கேன். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமா இருக்கு. ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் எழுதியே ஆகணும். A cross B intersection C equal to A cross B intersection A cross C. ரெண்டு ஆன்சருமே ப்ரூவ் ஆயிருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டியூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.